நீங்கள் கேட்ட மாதிரி பேபி ஷவர் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். பட் இது வந்து என்கேஜ்மெண்ட் தீம்க்கான ஒரு எலிமெண்ட்ஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுவுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு கிளாஸில். ஸோ அதை திரும்பவும் நீங்கள் இன்றைக்கி ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 2 சர்க்கிள் ஆல்ரெடி நான் சொன்னதை தான் திரும்ப போடுறேன். ஓகே, 2மே கனெக்ட் ஆன மாதிரி போடணும். அண்ட் பார்க்க சர்க்கிள் மாதிரி போடுங்க, அப்போ தான் ரிங் மாதிரி தெரியும். ஓகே, தென் இப்போது டைமண்ட். ஓகேவா? ஸோ டைமண்ட் எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு 2 டயக்னல் லைன்ஸ் ஆப்போசிட் சைட்ஸில் போட்டுக்கோங்க. தென் திரும்பவும் இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி இங்கே ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பக்கத்தில் சேம் அதே மாதிரி போட்டுட்டு, பட் இதில் லைன்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரிங் வந்து உங்களுக்கு பக்கா. இந்த டைமண்ட் தவிர்த்து நீங்கள் ஹார்ட்டினும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் எதனா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஒன்று போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ என்கேஜ்மெண்ட் தீமில் போடும்போது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணோன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கிரீடம் வரைய போகிறோம். ஸோ ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகே, ஒரு டயக்னல் லைன். அதே மாதிரி இந்த பக்கமும் 2ம் ஒரே மாதிரி இருக்கணும். போட்டுட்டு 2ம் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் சென்டர்லேருந்து இப்போ இதோட சென்டர்லேருந்து இப்படி ஒரு லைன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஓகே. ஸோ 3 இடத்துலையும் இப்போது சர்க்கிள் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஓல்டு கோன் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓல்டு கோனை நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கீழே கிங்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஸ்டைல் வந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து குயினோடது. ஓகே, குயினோடதும் சேம் இதே மாதிரி தான். horizontal line and diagonal lines. ஓகே, ஸோ இதில் வந்து இதே மாதிரி இதில் 3 வந்த மாதிரி இதில் 5 வரணும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 இங்கேருந்து ஒரு கர்வ், 2 இது 1 2 இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, ஸோ இவங்களுக்கு ரவுண்ட் கிங்குக்கு ரவுண்ட் போட்ட மாதிரி குயினுக்கு ஹாட் அண்ட் போட போகிறோம்.
ஓகே, 1 minute. ஸோ இந்த மாதிரி ஹார்டின் போடணும், 5 போடணும். இங்கே 3, இங்கே 5 கவுண்ட்ஸ். ஓகே, போட்டுட்டு சென்டர்லேயும் 3 ஹார்டின்ஸ். ஓகே, 1 2 and 3 இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு குட்டி பென் அண்ட் ஹரிசாண்டல் கீழே குயின் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிங் குயினோட கிரீடை வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லெட்டர். ஸோ என்கேஜ்மெண்ட்னா சில லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து 90s கிட்ஸாக இருந்தால் லெட்டர்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி கையில் வரையலாம். அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு உள்ளே ஒரு ஹார்டின் கொடுத்துட்டு அந்த ஹார்டின் 4 சைட்ஸ் இந்த மாதிரி லைன் போட்டு விடணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்டரே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பெருசாக அதே ரெக்டாங்கிள் A4 ஷீட் வரைகிற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே திரும்பவும் உள்ள ஒரு பாக்ஸ் அண்ட் எழுத்து இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க லெட்டர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரீட்டிங் கார்டு. க்ரீட்டிங் கார்டும் சேம் மெத்தட் தான். ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு ஓகே, தென் இங்கேருந்து ஒரு பெண்டு இந்த மாதிரி இங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு போய்ட்டு ஜாயின் பண்ண. ஓகே, இப்போது க்ரீட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் ஹார்ட் வச்சு ஹை லவ் யூ இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு க்ரியேட்டிவாக போட்டு விடலாம். தென் நெக்ஸ்ட் வந்து லாக் அண்ட் கீ. ஓகே, ஸோ லாக் வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் போடுறோன்றனால மோஸ்ட்லி ஹார்டின் யூஸ் பண்ணுவோம். ஸோ லாக்கும் நம்ம ஹார்டின் மாதிரி தான் போட போகிறோம். ஹார்டின் போட்டுட்டு லாக்குக்கு மேலே எப்பயுமே இந்த ஹேங்கிங் இருக்கும் இல்லையா, ஸோ ஹேங்கிங் மாதிரி காமிக்கணும். ஓகே, டபுள் லைன். தென் இங்கே ஒரு ஹோல், ஏன்னா சாவி போடுறதுக்காக. ஓகே, ஜஸ்ட்டு இந்த சைடு ஷேட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீ. இந்த ஹார்ட் லாக்குக்கு ஹார்ட் கீ தான் தேவைப்படும். ஸோ தட் மேலே ஹார்ட் வச்சுட்டு குட்டியாக வரைஞ்சிக்கோங்க அந்த ஹார்ட்டை இந்த மாதிரி. தென் இங்கேருந்து 2 வெர்டிக்கல் லைன். ஓகே, தென் இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகே, அதுக்கு மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன் இந்த மாதிரி. ஸோ பார்க்க கீ மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மியூசிக் ரிதம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதிலிருந்து ஒரு டிசைன் கொண்டு வர போகிறோம், ஹேங்கிங் மாடல் மாதிரி. ஸோ அதுக்கு டயக்னலாக ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க சின்னதாக இந்த மாதிரி. ஓகே, தென் இதோட இங்கே ஒரு லைன் அண்ட் இதோட இங்கே ஒரு லைன், எண்டில் ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒன்று. ஓகே, ரெண்டோட எண்டுலேயும் ஹார்டின் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் இங்கே ஃபில் பண்ண. ஓகே, ஸோ இது ஒன்று. தென்
இந்த மாதிரி லீஃப் மாடல், ஹார்ட் அண்ட் ஷேப் லீஃப். நான் கொஞ்சம் தப்பாக போட்டேன், இங்கே வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு லைன் அண்ட் மீதி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்விரல் போட்டு விடுங்க. எப்பயுமே எம்டியாக மட்டும் விடக்கூடாது. ஓகே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சேம் ஹேங்கிங் தான், லீவ்ஸ் ஹேங் ஆகிருக்க மாதிரி. அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஒரு பெரிய லைன், ஒரு குட்டி லைன், தென் திரும்பவும் பெருசு, குட்டி, பெருசு, குட்டி. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணலாம், இப்போது லவ்வர்ஸ் ஆர் என்கேஜ்மெண்ட் கப்புள்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணலாம் இந்த ஹேங்கிங்கில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லீஃப் வரைஞ்சிட்டு இது மூணுத்துலேயும் பெரிய ஹார்ட் வரைஞ்சிக்கோங்க. ஸோ லைன்ஸ் சேமாக இருந்தால் தான் உங்களுக்கு நீட்டாக வரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள லைன்ஸ் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்க. இப்போது இங்கே குட்டி குட்டி ஹார்ட் ஒரு டிசைனுக்காக. ஸோ அந்த ஹார்ட்டை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து இப்போ கப்பலோட லெட்டர்ஸ் இப்போ சும்மா கே. ஓகே, ஸோ பிரைடோடதும் கே. இங்கே வந்து வெஸ் ஆர் வெட்ஸ்க்கு பதில் வெஸ் ஆர் லவ் அந்த மாதிரி சிம்பிள் எதனா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கே. ஓகே, ஸோ கப்பலோட லெட்டர்ஸ் வச்சு நம்ம டிசைன் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ கிளிப் மாதிரி ஒரு 3 ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க, ஃபோட்டோ ஹேங் ஆகிருக்க மாதிரி. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நான் ஜஸ்ட் இப்போது ஐ லவ்னு எழுதுகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ, இல்லை பிரைட்ஸ் நேம் நான் நேம் எழுதலாம், நம்ம விஷ் தான். ஓகே, தென் ஓகே ஹார்ட் சிம்பிள் போட்டுட்டு அது ஜஸ்ட் சும்மா பறக்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ரொம்ப இடம் இல்லை, 2 பக்கமும் சேமாக போடணும். நான் ரொம்ப கிட்ட போட்டனால இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் நீட்டாக போடுங்க. ஓகே, போட்டுட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, டார்க் பண்ணிங்கன்னா பார்க்க ஒரிஜினல் ஹார்ட் மாதிரி தெரியும் ஜஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். நோக்கியா ஃபோன் வச்சுருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போடுற மாதிரி வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ஓகே, இதுக்குள்ளே வந்து ஹார்ட் அண்ட் ஐ லவ் யூன்னு எழுதிக்கலாம். நான் நிறைய இடத்துல வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். ஸோ சம் வேர்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லைட் டிம்மாகி வருது, கரண்ட் போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி.